ஸ்கேனர் கருவி மூலம் சோதனை செய்யப்பட்ட பின்பே விமானத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. அதேபோன்று விமானத்தில் பயணம் செய்ய இருக்கும் பயணிகள் அனைவரும் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்பு விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவுக்கு ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளில் வருகை தர உள்ளார். ஜனவரி 2 நடைபெறவுள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரதமர் 19,850 கோடி மதிப்பிலான ரயில், விமான சேவை, சாலை, எண்ணெய் மற்றும் எரிவாயு, உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். மோடி திறந்து வைக்க உள்ள திருச்சி விமான நிலையத்தின் புது கட்டிடம் ரூபாய் 1,100 கோடி மதிப்பில் உருவாகியுள்ளது. பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையம் ஆண்டுக்கு 44 லட்சம் பயணிகள் வந்து செல்ல ஏற்ற வசதியுடன் ஒரே நேரத்தில் 3,500 பயணிகள் வரை பயன்படுத்தும் அளவுக்கும் விரிவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி வருவதை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு திருச்சி சென்றிருந்தார்.